வைட்டமின் B5 அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இது நம்ம உடம்புல குறையும் பொழுது பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருது. ஆங்கில மருந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம உடம்புல கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வெளியே கொண்டு போறதுக்காக இந்த B5 வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் அட்ரினல் சுரப்பி ஒழுங்கா வேலை செய்யாது. ஆபத்து காலத்துல நம்ம மூளை வேலை செய்யாது. இல்ல உங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிடாத நபர்கள், ஆரோக்கியமான உணவை சாப்பிடாத நபர்களுக்கு B5 டிஃபிஷியன்சி வரக்கு வாய்ப்பு இருக்கு. செழிக்கட்டும் விவசாயம். நண்பர்களே, வைட்டமின் B5 அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இது நம்ம உடம்புல குறையும் பொழுது பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருது. இதையெல்லாம் சரி பண்றதுக்கு நாம அது எந்தெந்த பொருள் இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல பல வருட ஆராய்ச்சியில இந்த வைட்டமின் B5 இது எந்தெந்த உணவில் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அதை சரியான விதத்துல கலந்து B5 மால்ட் அப்படின்னு ஒன்று நாம தயார் பண்ணியிருக்கிறோம். இதுல 13 பொருட்கள் இருக்கு. B5 ரிச் ப்ராடக்ட் வந்து உணவுகள் வந்து ஒரு 13 பொருட்கள் இருக்கு. அதாவது டீஹைட்ரேட்டட் பனானா ஃப்ரூட் பவுடர், வாழைப்பழத்தை அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பவுடர், கோதுமை, ராகி, பச்சைப்பயிறு, கம்பு, சோளம், வாட்கோதுமை அதாவது பார்லி, சிவப்பரிசி, ஜவ்வரிசி, கிராம்பு, சோளம், வேர்க்கடலை, முந்திரி அப்படிங்கிற 13 பொருள்களை சரியான விகிதத்துல அதை தயார் பண்ணி அரைச்சு ஒன்று சேர்த்து சுவையா, ஒரு கெமிக்கல் இல்லாம, அதாவது உடம்புக்கு துரோகம் பண்ற ஒரு கெமிக்கல் இல்லாம சுவையாவும் இருக்கணும், சத்து பொருளும் இருக்கணும், ஆர்கானிக்கா இருக்கணும், எந்த ஒரு கெமிக்கலும் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கக்கூடாது, ரொம்ப நாள் கெடாம இருக்கணுங்கிற கான்செப்ட்ல பல வருடமாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் தான் B5 மால்ட். அதாவது விட்டமின் B5 அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு தயாரிப்பு. B5 நம்ம உடம்புல எப்போ குறையுதோ அப்போ மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், அப்புறம் அட்ரினல் சுரப்பி ஒழுங்கா வேலை செய்யாது. ஆபத்து காலத்துல நம்ம மூளை வேலை செய்யாது. சொல்லும் இல்லையா, அந்த நேரத்தில் என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியல, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மியாகும். நம்ம கெமிக்கல்ஸ் மருந்து மாத்திரை எல்லாம் பயன்படுத்துறோம் இல்லைங்களா, ஆங்கில மருந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம உடம்புல கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வெளியே கொண்டு போறதுக்காக இந்த B5 வந்து யூஸ் ஆகுது. தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை குணப்படுத்துது, அலர்ஜியை குணப்படுத்துது, ஜாயிண்ட் பெயினை குணப்படுத்துதுங்க. அப்போ இந்த B5 நம்ம உடம்புல குறையும் பொழுது இந்த தோல் வியாதி, மூட்டு வலி, அலர்ஜி, இந்த ஆபத்து காலத்துல மூளை வேலை செய்யாம இருக்கிறது, அதுக்கப்புறம் அட்ரினல் சுரப்பி, மன அழுத்தம் இதெல்லாம் வரனால இந்த B5 நம்ம சாப்பிட்றதுனால அதுல இருந்து நம்ம வெளியே வந்துக்கலாம். உண்மையிலே சொல்ல போனா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை, அதாவது நான் ஒரு 19 வீடியோ வச்சிருக்கிறேன், இந்த 19 வீடியோவை வரிசையா பார்த்துட்டு அதுல சொன்ன மாதிரி நீங்க சாப்பிட்ற ஆளா இருந்தா இந்த B5 மால்ட் தேவையே இல்லைங்க. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கூட கிடைக்கும். நம்ம சாதாரண சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி சாப்பிடாத நபர்கள், இல்ல உங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிடாத நபர்கள், ஆரோக்கியமான உணவை சாப்பிடாத நபர்களுக்கு B5 டிஃபிஷியன்சி வரக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க இந்த மால்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வியாதிகள் எல்லாம் குணமாகும், உடம்புல B5 உடைய தரம் அதிகமாகும். இது வந்து கெமிக்கல் இல்லாதது, பக்க விளைவு இல்லாதது, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாதது, ஆர்கானிக் ஆனது, சுத்தமானது, அதே சமயத்துல பல நாட்கள் கெடாம இருக்கும். இது வந்து இந்த பல நாட்கள் கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கிறோம்னா, இது வந்து வேக்கம் பேக் பண்ணிருக்கோம். அதாவது உள்ள இருக்கிற காத்து தண்ணி எல்லாம் மொத்தமா எடுத்துட்டு நல்லா பேக் பண்ணிருக்கோம். வேக்கம் பேக்னு பேரு. இந்த மாதிரி வேக்கம் பேக் பண்ணும்போது என்ன ஆகுன்னா ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும், சத்து குறையாது. அதாவது இந்த வேக்கம் பேக் பாத்தீங்கன்னா சுமார் 10 மாசம் கெடாது. மேனுபேக்சரிங் பண்ண நாள்ல இருந்து சுமார் குறைஞ்சது 10 மாசம், அதிகபட்சம் 1.5 வருஷம் கெடாது. ஒருவேளை நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 3 மாசம் வரைக்கும் கெடாது. அதுவும் நீங்க நல்லா ஒவ்வொரு தடவை பயன்படுத்தும் பொழுதும் ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டா நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இல்லை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு காற்று இல்லாமல் நல்லா அடைச்சி வைக்கணும். அப்போ நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு பயன்படுத்தலாம். மறுபடியும் சொல்கிறேன்,
ஓபன் பண்ணா 3 மாசம் பயன்படுத்தலாம். ஓபன் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா குறைஞ்சது 10 மாசம், அதிகபட்சம் 1.5 வருஷம் வரைக்கும் பயன்படுத்தலாம். இது எப்படி நம்ம சாப்பிட்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பவுடரை நீங்க கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பவுடரை எடுத்துட்டு ஒரு 2 டீஸ்பூன், அதிகமாலாம் இல்லை, ஒரு 50 ml தண்ணி ஊற்றணும். ஒன்று தண்ணி ஊற்றலாம், இல்லை சுத்தமான பால் ஊற்றலாம். ஊற்றி முதல்ல கலக்கி கட்டி இல்லாமல் உடச்சி விடணும். இப்ப மறுபடியும் 100 ml பால் இல்லைன்னா தண்ணி ஊற்றணும். நல்லா கவனிங்க. எடுத்த உடனே 150 ml தண்ணி ஊத்துங்க, பால் ஊத்துங்கன்னு ஏன் சொல்லன்னா, முதல்ல கொஞ்சமா ஊற்றி கலக்கி அந்த பொடியெல்லாம் கலங்குறதுக்கு அலோவ் பண்ணணும். அதுக்கப்புறமா நிறைய தண்ணி ஊற்றணும். முதல்ல 2 டீஸ்பூன் இந்த B5 மால்ட்டுடைய பொடியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு 2 டீஸ்பூன் எடுத்துட்டு 50 ml தண்ணி இல்லைன்னா பால் ஊற்றணும், கலக்கணும். நல்லா கலங்கினதுக்கு அப்புறமா இன்னொரு 100 ml பால் இல்லது தண்ணி ஊற்றலாம். இது அடுப்புல வச்சு சூடு பண்ணணும். சாதாரணமா கூழ் செய்யற மாதிரி சூடு பண்ணணும். சூடு பண்ணிட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம். சூடா குடிக்கலாம். இல்ல சூடு பண்ணி தயார் பண்ண அந்த பொருளை நீங்க வச்சு ஒருவேளை சில்லுன்னு நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுல ஐஸ் கட்டி போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் சாப்பிடலாம். இந்த B5 மால்ட் சில்லுன்னு சாப்பிடலாம், சூடாவும் சாப்பிடலாம். உங்களுக்கு எது விருப்பமோ. சில நேரங்கள் ரொம்ப வெயில் காலங்கள்ல சில்லுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா B5 மால்ட்டை நீங்க ஐஸ் போட்டு சில்லுன்னு சாப்பிடுங்க. குளிர் காலங்களில் சாப்பிடும்போது சூடா சாப்பிடலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதுல நீங்க சாப்பிட்டுக்கலாம். மன அழுத்தம், அட்ரினல் சுரப்பி, ஆபத்து கால முடிவு, ஹீமோகுளோபின் பிரச்சனைகள், கெமிக்கல்ஸ் பக்க விளைவுகள், தோல் நோய்கள், அலர்ஜி, ஜாயிண்ட் பெயின் போன்ற பல வியாதிகளுக்கு B5 அப்படிங்கிறது ஒரு மருந்தா இருக்குது. அதுக்காக பல வருட ஆராய்ச்சியில B5 மால்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று தயார் பண்ணியிருக்கிறோம். யாருக்கு தேவைப்படுதோ நீங்க இதை வாங்கி பயன்படுத்தலாம். இந்த B5 மால்ட் அம்மி இயற்கை அங்காடியில கிடைக்கும். அம்மி தற்சார்பு சந்தையில கிடைக்கும். www.aammi.com அம்மி.comல நீங்க வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்க ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபரா இருந்தா 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க கொரியர் மூலமா இதை வாங்கிக்கலாம். நேரடியா நீங்க கடைக்கு வந்து வாங்கணும்னா சென்னையிலையும் கோயம்புத்தூர்ல மட்டும்தான் பிரான்ச் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. நீங்க நேரா வந்து நீங்க வாங்கிக்கலாம். B5 மால்ட் இது ஒரு ஆரோக்கிய பானம், எல்லோரும் சாப்பிடலாம். வயசானவங்க, சின்னவங்க, பெரியவங்க, மாணவர்கள், ஆண்கள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே சாப்பிடலாம். இது மெயினா இது பனானா, அதாவது வாழைப்பழத்துல அதிகமாக தயார் பண்ணது. அருமையான ஒரு நியூட்ரிஷன், நம்ம உடம்புக்கு தேவையான சத்து பொருட்களை கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு பொருள் B5 மால்ட். வாங்குங்கள், பயன்படுத்துங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.